संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगता சத்தியம் அல்லது முன்பே கண்டங்கரியுன்னது சிலர் மனு ஜாதியில் தன்னே பலவிதமோ மனசின்னோ விசேஷமுண்டோர்க்கனோ கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே சச்சிதானந்த கோவிந்த மாதவ சச்சுதானந்த நாராயண ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயண ஹரே. நாராயணியத்தை ஆரம்பிச்ச நாராயண பட்டத்திரி முதல் தசகத்துல பகவானுடைய வைபவங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த வாரம் நாம் சென்னையில் பரங்கிமலை மேடவாக்கம் ரோடில் கோயிலம்பாக்கத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நன்மங்கலம் என்ற சிற்றூரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான நீலவர்ண பெருமாளுடைய ஆலயத்திலிருந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய பல சன்னதிகளை வலம் வந்து கொண்டே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நாம் பிரதட்சணம் செய்யும் போது இங்கு நீலவர்ண பெருமானுடைய தாயாராக மூலமூர்த்தியான தாயாருக்கு தனி சன்னதியானது அமைந்துள்ளது. அந்த தரிசனத்தை நாம் இப்போது அடைந்து கொண்டிருக்கின்றோம். தாயாருடைய திருநாமம், அதாவது பெயர் வேதவல்லி தாயார். இந்த வேதவல்லி தாயார் இங்கு மகாலட்சுமியின் ரூபமாகவும் இருப்பதாக இந்த கோயிலிலே வழிபடுகின்றார்கள். இந்த தாயார் சதுர்புஜங்களோடும் வேதவல்லியாக இங்கு அழகாக அமைந்திருப்பதால் திருவல்லிக்கேணியிலும் வேதவல்லி, இங்கும் வேதவல்லியாக இருப்பதால் தாயாரை முன்னிட்டு இதை திருவல்லிக்கேணியின் அபிமான ஸ்தலம் என்று கூட இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கூறுகின்றார்கள். 4 திருக்கரங்களோடும் 2 திருக்கரங்களிலே கமலஹஸ்தமாக தாமரை பூவிலே கையை ஏந்திக் கொண்டு மற்ற 2 திருக்கரங்களும் நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய அபய வரத ஹஸ்தமாக இங்கு அழகாக தாயார் எழுந்தருளி இருக்கின்றார். சர்வ ஆபரணங்களுடனும் உத்தமமான கல்யாண உற்சவத்தில் சார்த்தப்பட்ட திருமாங்கல்யத்துடனும் இங்கு பெரிய விசேஷம். மூலமூர்த்தியும் சரி, உற்சவமூர்த்தியும் சரி, அழகான கேதகி சம்பக மல்லிகாத்யலங்கிருத நீலாலக வேணிம் கலகம்ச காமினிம் கருணாவலோகினிம் என்ற ஒரு வகையில் பலவிதமான புஷ்பங்களால் பின்னப்பட்ட ஒரு பூ சடையை அழகாக சார்த்திக் கொண்டு மூலமூர்த்தியும் உற்சவமூர்த்தியும் நமக்கு தரிசனம் தர தாயாருடைய அருளை பெற்று சற்றே நகர்ந்தோமே ஆனால் அங்கு கோதை பிராட்டியான ஆண்டாள். ஆண்டாள் மட்டுமா, ஆண்டாளுக்கு பக்கத்திலே அழகாக ஒரு கண்ணன். அவன் சாதாரணமான கண்ணனாக இல்லை, மாய கண்ணனாக ஒரு காலை தூக்கி தன்னுடைய அழகான திருக்கரங்களிலே வெண்ணையை தாங்கிக் கொண்டு நவநீத கண்ணனாக, வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக, தத்ரா நிமந்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் என்ற ஒரு ரீதியில் வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக நாட்டிய கண்ணனை இங்கே நாம் காண்கின்றோம். அன்றோ நந்தகோகுலத்திலே யசோதைக்காக கண்ணன் நாட்டியம் ஆடினான். இன்றோ
இந்த திருக்கோயிலிலே ஆண்டாளுக்காக அவள் எதிரிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து அவள் பாடிய கண்ணன் அவளுக்காக ஆடக்கூடிய இந்த ஆட்டத்தை கண்ணனாட ஆண்டாளும் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இருவரையும் ஒரே சேர சேர்த்தியிலே நாம் சேவித்துக் கொண்டே நாராயணியத்திற்குள் செல்வோம். மகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம் என்று அந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கும் போது நாராயண பட்டத்திரியானவர், குருவாயூரப்பா, எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய குருவாயூரப்பனான உன்னுடைய பிரேரணையினாலே உன்னை நாங்கள் திவ்ய தரிசனத்தை அடைய வந்துள்ளோம். உன்னை அறிந்து கொள்பவர்கள் புண்ணியசாலிகள். இங்கு வந்து தன்னுடைய உருவத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் ஆத்மஸ்வரூபனான கண்ணனை மனதிலே தியானம் செய்து கொண்டால், சுவாமி தேசிகன் இதே பட்டத்திரியினுடைய வார்த்தைகள், தேசிகன் சொன்னதையே பட்டத்திரி பின்னால் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று நாம் கோபால விம்சதியை புரட்டும் போது புரிந்து கொள்வோம். லிகிதகேன மமைஷ சில்பினா மதனதா துர்வல்லவங்கனா வதனாம் போஜதிவா கரோயுவாம். அந்த கண்ணனானவன் சுவாமி தேசிகன் குறிப்பிட்டார், என்னுடைய ஹிருதயத்திலே காயாம்பு நீல வரத்துடன் மயில் தோகையை செய்து கொண்டு எந்த சிற்பியானவர் என்னுடைய ஹிருதயத்திலே இந்த கண்ணனை செதுக்கினார் என்று இன்று வரை தேடுகின்றேன், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே. லிகிதகேன மமைஷ சில்பினா என்று சுவாமி தேசிகன் கூறிய வரிகள் ஒவ்வொருவருடைய பக்தியான ஹிருதயத்திலேயும் கண்ணன் அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கின்றான் என்று நாராயண பட்டத்திரியானவர் மகிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம், பிறப்பிலாயில்லாத ஒன்று போல் பிரபஞ்சமும் உம்மிடம் லயித்திருந்தும் அறப்பெரிய கற்பத்தில் அனைத்துமே வெளிப்படல் நடப்பதொன்றாம் உறப்பெரும் பிரகிருதியில் தன்மை சேர் சத்துவ பெரும் பகுதி கொண்ட நீ கண்ணா, மரப்பினும் யோக மகிமை கொண்ட நீ மாபெரும் வடிவு கொண்டாய் என்ற கண்ணனுடைய இந்த நாராயணிய ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நாம் சவனம் செய்து கொள்ளும் போதே நாம் எவ்வாறு அவனை அனுபவித்தோம் என்ற வரிகள் நமக்கு சுலபமாக புரிகின்றன. ஆம், இந்த ஸ்லோகத்தை குருவாயூரே வைகுண்டம், குருவாயூரப்பனே வைகுண்டாதிபதி என்று மெய்சிலிர்க்க பக்தி பரவசத்துடன் பட்டத்திரி முடிக்க குருவாயூரப்பன் மறுக்கவில்லையாம். நாம் வைகுண்டத்தில் இருப்பவன் வேறு, இங்கிருப்பவன் வேறு, அந்த உலகம் வேறு, இந்த உலகம் வேறு என்று மறுத்து கூறவில்லை. இவர் வைகுண்ட ரூபம் என்று 5வது ஸ்லோகத்தை முடிப்பதற்காக காத்து கொண்டிருந்த குருவாயூரப்பன் இது சத்தியம் என்று 5வது முறையாக நாராயணியத்தை தொடங்கி பட்டத்திரிக்கு தலையசைத்து அடுத்த ஸ்லோகத்தை நான் கேட்பதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் மட்டுமல்ல, குருவாயூரப்பனும் பட்டத்திரியை ஊக்குவித்தானாம். நாராயண பட்டத்திரி, குருவாயூரப்பா, தக்தே பிரத்யக்ரதாராதர லலித கலாம் யாவலி கேலிகாரமோ லாவண்யஸ்யைகசாரமோ சுகுதி ஜனதிருசாம் பூர்ண புண்ணியாவதாரமோ லக்ஷ்மீ நிசங்கலீலா நிலையனோ அமிர்தஸ்யந்தசந்தோகமந்தகம் சிஞ்சத் சஞ்சிந்தகானம் வபுரனு கலயே கிருஷ்ண மாருதாகாரநாதே. குருவாயூரப்பனுடைய அழகை இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். கிருஷ்ணா, மாருதாகாரநாதா, குருவாயூரப்பா குழந்தையை கூப்பிடுற மாதிரி தானே பட்டத்திரியை கூப்பிடுவார். குருவாயூரப்பா, உன்னுடைய ரூபமானது இருக்க பிரத்யக்ரதாராதர, நீருண்ட மேகம் போல எங்களுக்கு நீ குருவாயூர் கஷேத்திரத்துல சிறிய உருவத்துல காட்சி அளிக்கிற. கருமை நிற வண்ணனாக நீ இருக்க, நீலமேக பெருமாளாக இந்த திருக்கோயில்ல இருக்க, அங்க கருநீல வண்ணனாக நீ குருவாயூர்ல காட்சி கொடுத்திருக்க. அது மட்டுமா, காயாம்பு கொத்து எவ்வளவு அழகா இருக்கும், அதே போன்ற ஒரு சுருண்ட கேசங்களோட மனோகரமாக உன்னுடைய மந்தகாசத்தோட உன்னுடைய ரூபத்தை நாங்க பார்க்கும் போது லாவண்யஸ்யை ஏகசாரம், அழகு அழகுன்னு சொன்னா குருவாயூரப்பா, ஏகசாரம், அழகுக்கு ஒரே இருப்பிடம். என்னை பொறுத்த வரைக்கும் பட்டத்திரியான நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், குருவாயூர் கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கமல கண்ணனான
காயாம்பு நிற வண்ணனான மழை மேகமான என்னுடைய குருவாயூரப்பன் தான். அப்படிப்பட்ட நீ எங்களுக்கெல்லாம் எந்த அனுகிரகத்தை உண்டு பண்ற? சுகிருதி ஜனதிரு சம்பூர்ண புண்ணியாவதாரமோ. உன்னுடைய திவ்ய தரிசனம் யாருக்கு கிடைக்கும் குருவாயூரப்பா? புண்ணியம் பண்ணவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய திவ்ய தரிசனமானது கிடைக்கும். யார் புண்ணியம் பண்ணிருக்காலோ அவாத்தான் குருவாயூர்ல வந்து நிக்க முடியும். புண்ணியத்தை சேர்பவர்கள் தான் நாராயணியத்துல ஒரு ஸ்லோகத்தையாவது கேட்க முடியும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் உனக்கு என்னன்னா, நீ சாமான்யமான மூர்த்தியா? சுகிருதி ஜனதிருசாம் பூர்ண புண்ணியாவதாரம். எங்கேயோ வைகுண்டத்துல இருந்த நீ கலியுகத்துல பிரத்யக்ஷ தெய்வமாக எங்களை காப்பாத்தணும்ன்ற ஒரு சிந்தனையோட படிப்படியாக இறங்கி மற்ற அவதாரங்களை எல்லாம் நீ அங்கங்க எடுத்தாலும் குருவாயூர்ல நீ எங்களுக்காக எடுத்தது குருவாயூரப்பா வெறும் அவதாரம் இல்ல, புண்ணிய அவதாரம். வெறும் புண்ணியாவதாரம் மாத்திரம் இல்ல, பூர்ண புண்ணியாவதாரம். அவனையும் புண்ணியாவதாரமாக சொல்லி தரிசனம் செய்யக்கூடிய தன்னை போன்ற பக்தர்களையும் நம்மை போன்ற பாகவதோத்தவர்களையும் புண்ணியம் செய்தவர்கள்னு ஒரே பதத்துல நாராயண பட்டத்திரி ரெண்டு பேரையும் கொண்டாடுறானாம். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, அப்ப நீ யாரு? புண்ணியமே உருவெடுத்து வந்தவன். நாங்கள் எல்லாம் புண்ணியசாலிகள். புண்ணியசாலிகள்னா நாங்க என்ன பண்ணணும்? புண்ணியம் பண்ணவான்றது யாரு? அந்த சுகிருதி ஜனதிருசாம், நல்ல சிந்தனை, வாழ்க்கையில ஒரு உபகார தன்மை, மற்றவர்களுக்கு ஓடி போய் அவர்களை நல்ல விதத்துல ஒரு நட்போடு அவர்களோடு பழகக்கூடிய தன்மை, தாய் தந்தைகளுடைய சொல்லை கேட்பது, பெரியவர்களை மதிச்சு நடப்பது, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்காம இருக்கிறது, இதுக்கெல்லாம் புண்ணியம் புண்ணியம்னு பேரு. அப்படிப்பட்ட புண்ணியம் செய்த நாங்கள் உன்னிடத்துல வரும்போது நீ எப்படி இருக்க? புண்ணியமே உருவெடுத்து வந்தது போன்ற உத்தமமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உன்னிடத்துல லட்சுமி நிசங்கலீலா நிலையனம். உன்னிடத்துல மகாலட்சுமி குருவாயூர்ல எங்க இருக்கா? குருவாயூரப்பா நீதான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு போனோம்னாலும் பெருமாளோட ஒரு தாயார் இருக்கா. இப்ப நாங்க உட்கார்ந்து திவ்ய தரிசனத்தோட எந்த கோயில்ல இருந்து பேசிட்டு இருக்கோமோ, நீங்கள்லாம் எந்த திவ்ய தரிசனத்தோட நலம் தரும் நாராயணியத்தை கேட்டு இருக்கேனோ அந்த திருக்கோயில்ல கூட ஒரு வேதவல்லி தாயார் இருக்கா. எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் பெருமாளோட ஒரு ஸ்ரீதேவி பூதேவி இல்லைன்னா ஒரு தனி தாயார் இருக்கிறது வழக்கம். ஆனா குருவாயூரப்பா, குருவாயூர்ல வந்தா உனக்கு தாயார் சன்னதியே இல்லையே, மகாலட்சுமியே இல்லையே, எங்க இருக்கா அப்படின்னு பட்டத்திரி கண்ண மூடின்னு யோசிக்கிறாராம். அப்பதான் அவருக்கு ஒரு உத்தமமான பதில் ஞாபகத்துக்கு வருது. லட்சுமி நிசங்க நிலையனமமிர்தஸ்யந்த சந்தோகமந்தகம் சஞ்சித் சிந்தகானம் வபுரனுகலஜே கிருஷ்ணா மாருதா காரணாதே. அப்ப மகாலட்சுமியானவள் குருவாயூர்ல வந்து குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் எது? லட்சுமி நிசங்க நிலையனம். குருவாயூரப்பா, மற்ற இடங்கள்ல மகாலட்சுமியானவள் தனித்தனி சன்னதியாக இருப்பா. ஆனா இந்த இடத்துல உன்னுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இல்ல, தனியாகவும் இல்ல, குருவாயூரப்பனான உன்னுடைய சரீரம் முழுக்க நீ இடத்தை கொடுத்துட்ட. உன்னுடைய பாதத்திலேருந்து சிரசு வரைக்கும் மகாலட்சுமியானவள் குதூகலமாக, நீயோ உன்னி கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணன், அதற்கேற்றாற் போல் ஒரு குட்டி லட்சுமியாக உருவெடுத்துக் கொண்டு உன்னுடைய பாதத்திலேருந்து சிரசு வரைக்கும் லட்சுமி விளையாடக்கூடிய நிசங்க நிலையனம். அப்படிப்பட்ட உத்தமமாக நாங்க தரிசிக்கிறதுனால தான் உன்னை தரிசிக்கிறவாளுக்கு அஷ்டலட்சுமியினுடைய கடாட்சமும் எங்களுக்கு கிடைக்கிறதுன்னு மகாலட்சுமி பிரதிஷ்டையோட குருவாயூரப்பனுடைய புகழ அவர் எப்படி பார்த்தார் என்பதை நாளைய பகுதியில இங்க இருக்கக்கூடிய மூலமூர்த்தியும் உற்சவமூர்த்தியும் தரிசனம் செய்து கொண்டே திவ்யமான திருமஞ்சனத்துடன் நாம் நாராயணியத்தை கேட்கலாம்.